ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகின காலங்களிலே நீங்களும் நானும் கடந்து போக துவங்க ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணம் எவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தின் வேகத்தை நீங்களும் நானும் அதிகப்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கின் இறுதியை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்ம நினைக்கிறோம், நம்ம இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திலே நாம் சென்று பங்கு பெற முடியும் என்பதை பற்றி. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எந்த கர்த்தருக்கென்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருக்கிறவன் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய தகுதிகளை இழந்து போக ஆரம்பிக்கிறான். எவ்வளவுதான் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சா கூட, எவ்வளவுதான் நீங்கள் காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் கூட அதற்கேற்ற இயக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தூரமானது. மட்டுமல்லாம காலங்களை குறித்து நான் மெய்யாகவே உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். இன்னைக்கு செய்தியும் அதுதான். காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது அது உங்களுக்காகவும் எனக்காகவும் நிற்க போகிறது இல்லை. காலங்கள் வாடகை ஓடிட்டே இருக்கும். அந்த காலங்களில் நீங்கள் பிரயாசத்தை பட்டால் அதற்கேற்ற பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பிரயாசப்படலை அப்படிங்கிறதுக்காக காலம் நின்று போகாது. காலங்கள் வாடகை போய்கொண்டே இருக்க ஆரம்பிக்கும். அதில் அவனவனுடைய ஓட்டங்கள் தகுதியான ஒரு ஓட்டமாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த காலத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். சில பேருடைய வாழ்க்கையில காலங்களை அவர்கள் வீணாக வியர்த்தமாக பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். சில பேர் தங்களுடைய அந்த காலங்கள் யாவற்றையும் தூங்கியே கழிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறத பார்க்க முடியும். சில பேர் உலக வேலைகளின் காரியங்களின் ஊடாக இந்த காலங்களை பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். எது எப்படி பயன்படுத்தப்பட ஆரம்பித்தாலும் கூட, எப்படி ஆண்டவராகிய தேவன் தாளந்துகளை பெற்ற மக்களுக்கு எந்த விதமான ஆலோசனைகளையும் சொல்லாமல் 5 தாளந்தை பெற்ற மனுஷனுக்கும் 2 தாளந்தை பெற்ற மனுஷனுக்கும் 1 தாளந்தை பெற்ற மனுஷனுக்கும் ஒரு யோசனை அவர் சொல்லவே இல்லை. அந்த தாளந்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்து விட்டு தொலைதூர தேசத்துக்கு கடந்து போயிட்டார். இப்ப எப்படி மக்களினுடைய நடுவிலே நிற்கக்கூடிய கர்த்தர் அந்த நாட்களிலே மக்களோடு கூட உலாவி கொண்டு வந்த ஆண்டவராகிய தேவன் இந்த நாட்களிலே பரலோக ராஜ்யத்தை நோக்கி, அதை தொலைதூர பட்டணத்தை நோக்கி கடந்து போனதை போல அந்த எஜமானும் அதே விதமான காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாரு. போகக்கூடிய நேரத்துல காலங்களை பற்றி ஒரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்னால சொல்லவே இல்லை. எந்த விஷயத்தையும் சொல்லலை. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்து மாதிரி தான் அந்த காலங்களும் கூட. இதை நீ எப்படி பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தி இரட்டிப்பாக நாம் அந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக படைக்கணுமா, படைக்கக்கூடாதா, நம்ம இஷ்டத்தின்படி பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, என்னுடைய சொந்த அலுவல்களுக்காக இந்த காலத்தை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது, கர்த்தர் எதையுமே சொல்லலை. ஆனால் நாட்கள் வரக்கூடிய அந்த கடைசி நாட்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காலங்களுக்கும் நீங்களும் நானும் கணக்கு சொல்லணும். இந்த காலங்கள்ல நீ என்ன காரியத்தை செய்து முடித்தாய் எனக்காக? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பாரு, நீ எனக்காக ஓடின ஓட்டம் எவ்வளவு ஓட்டம், எத்தனை விதமான காலங்களை நீ எனக்காக பயன்படுத்தினாய், உன்னுடைய ஜெபத்தை இந்த காலங்களிலே எவ்வளவு நேரம் நீ கழிக்கக்கூடியவனாய் விளங்கினாய், உன்னுடைய ஊழியத்தை இந்த காலங்களை எத்தனை காலங்களாக நீ செய்து கொண்டு வரக்கூடியவனாய் விளங்கினாய், நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவனாய் நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், இந்த காலங்களை எத்தனை காலங்களை நீங்கள் நற்கிரிகளை செய்யும்படிக்காக பயன்படுத்தினீங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் காலங்களை குறித்து விசாரணை பண்ணக்கூடிய நாள் சீக்கிரமா வருது. நீங்க இந்த காலங்களை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தாம போக ஆரம்பிச்சாலும் அவைகளுக்குரிய கணக்கை நாம் ஆண்டவருக்கு முன்பதாக செலுத்தியே தீர்க்க வேண்டியது அவசியம். இதுல யாரும் எந்த மனிதனும் போக்கு சொல்கிறதற்கு எந்த விதமான வழிமுறைகள் நமக்கு மெய்யாகவே கொடுக்கப்படலை. நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை எப்படி நான் பயன்படுத்துகிறேன் அதுதான் முக்கியம். அந்த பொறுப்பை ஆண்டவராகிய தேவன் விசாரிக்கக்கூடிய அந்த நாள்ல கர்த்தராகிய தேவனுடைய மனதிலே உங்களையும் என்னையும் மெய்யாகவே காப்பாற்றக்கூடிய கருணை அங்கே காணப்படாம தேவனுடைய நியாய தீர்ப்பினுடைய மகா உக்கிரமான கோபம் மெய்யாகவே கடந்து வருகிறத பார்க்க முடியும். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்றை நான் கேட்க ஆசைப்படுகின்றேன். கர்த்தர் உங்களுடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க? கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானா, உலகத்துல உங்க குடும்பத்துல வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்காக இந்த காலங்களை எவ்வளவு காலம் நீங்கள் பயன்படுத்தி அழுது புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான இழப்புகளின் நிமித்தமாக எவ்வளவு கவலைப்பட்டு இந்த காலங்களை நீங்களும் நானும் வீணடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்காக உட்கார்ந்து அழுது புலம்பி வேதனைப்பட்டு இந்த காலங்களை எப்படி நம்ம கழிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கலாம்? வேலை தேடுறதுக்கு காலங்களை பயன்படுத்தியிருக்கலாம், அப்புறம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு காலங்களை பயன்படுத்தியிருக்கலாம், அநேகம் விதமான தேவைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் சம்பாதிக்கிறதுக்கு காலத்தை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லது தேவையற்ற காரியங்களுக்காக இந்த காலங்களை நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கலாம்.
கர்த்தர் நம்மளை பார்த்து இது வரைக்கும் வந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த காலங்கள் ஒவ்வொன்றிற்கும், இப்ப இந்த ஐக்கியத்திலே கைவிடாத கண்மலை ஐக்கியத்துல காணப்படக்கூடிய உங்களை பார்த்து கர்த்தராக தேவன் விசாரிக்காம இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருடைய காலங்களை பற்றி நீ என்கிட்ட வந்து சொல்லுப்பான்னு சொல்லி என்னை கர்த்தர் கேட்க மாட்டேன். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. யார் யாருடைய கரங்களிலே காலங்கள் கொடுக்கப்பட்டதோ அவரவர்களை கர்த்தராக தேவன் விசாரிக்கக்கூடிய நாள் வருகிறது. அந்த காலங்களுக்கு உரிய கணக்கை நீங்க தான் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த காலங்களில் நீ என்ன செஞ்ச? தூங்கியே நான் கழித்தேன் ஆண்டவரே, மாத்திரம் போட்டே நான் கழிச்சேன் ஆண்டவரே, ஆஸ்பத்திரிக்கு போயே நான் கழிச்சேன் ஆண்டவரே, இன்னும் அநேக விதமான அலுவல்களுக்காக இந்த காலத்தை நான் பயன்படுத்தினேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டிய காலங்கள் வரப்போகிறது. ஆகவே இந்த காலங்களை நீங்கள் சரியான விதத்தில் ஆசரித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தகுதியின் நிலைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். நல்ல ஒரு வேத வாக்கியம் இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்க ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 13வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. மார்க்கு 13வது அதிகாரம் 33வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள். எல்லா காலங்களையும் அறியாது இருக்கக்கூடிய மக்களாகிய நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக, காலங்கள் நமக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை எப்படி நான் பயன்படுத்தி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை கர்த்தர் என்னுடைய கரங்களை தந்திருந்தால் இந்த காலங்களுக்குள்ளாக நான் அவர்களை சரியான விதத்தில் வளர்க்க வேண்டியது அவசியம். இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மட்டுமல்லாம பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கக்கூடிய காரியங்கள் இந்த காலங்களிலே காணப்படுகிறது இல்லை. கர்த்தர் ஒரு நாள்ல நம்மளை பார்த்து கேட்பாரு, உன் பிள்ளைய வளர்க்கக்கூடிய காலங்களை உன் கையில கொடுத்தேன், நீ அந்த பிள்ளைக்கு என்ன உத்தரவாதம் சொல்ல போகின்றார்? இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நிலைகளை பாருங்க. இப்ப வந்து வளரக்கூடிய, அதாவது இப்ப வந்திருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷனை பாருங்க. யாரையும் அந்த பிள்ளைகள் மதிக்கவே மாட்டாங்க. பெரியவர்களா இருந்தாலும் சிறியவர்களா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் அம்மாவா இருந்தாலும் எந்த பிள்ளைகளும் எந்த பெற்றோரையும் எந்த தகப்பனையும் தாயையும் பாட்டியும் தாத்தாவும் கூட மதிக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காலத்தில் சரியாய் நீ வளர்க்கவில்லை என்று சொன்னால் அதற்கும் நீ கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரியவர்கள் வந்தால் பெரியவர்களுக்கு எப்படி நீ மதிப்பு கொடுக்கணும், பெரியவர்கள் உட்காரக்கூடிய நேரத்துல நீ உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆசனத்தை விட்டு எழுந்து அவர்களுக்கு நீ அவங்க உட்காரக்கூடிய அந்த காரியங்களை செய்யணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாருங்க, பெரியவர்கள் யாராகவும் ஒருவர் வீட்டை நோக்கி தேடி வர ஆரம்பித்தால் பிள்ளைகள் நாற்காலியில் உட்கார்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன? பிள்ளைகளை சொல்ல முடியாது, வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுடைய காலங்கள் வீணாக்கப்பட்டு போயிடுச்சு. ஆகவேதான் கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை பிரசங்கி என்கின்ற பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் எழுத ஆரம்பிக்கின்றார். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு ஒரு காலம், வளர்த்த பிள்ளைகளை கர்த்தராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்திலே சேர்க்க வேண்டிய ஒரு காலம், ஆண்டவராக தேவனுக்கு பிரியமாக நான் என்னுடைய நிலைகளை மாறப்பண்ண வேண்டிய ஒரு காலம், இப்படி பல நிலைகளிலே காலங்கள் ஆண்டவராக தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலங்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்கிறதை பற்றியே தேவன் உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிக்க போகின்றார். இந்த காலங்களில் ஒருவேளை வீணான காரியங்களை பற்றி நம்ம பேசி நம்ம வந்து பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கலாம். தேவையில்லாத காரியங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள், இதை பேசியே பொழுதை கழிக்கக்கூடிய காலங்கள். இன்னொரு காலத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், மொபைலிலே செலவு பண்ணக்கூடிய காலங்கள் அதிக மணி நேரங்கள், ரொம்ப நேரம் உட்கார்ந்து மொபைலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காலங்கள். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? இதெல்லாம் வந்து இப்ப வந்து கர்த்தர் நம்மளை பத்தி எந்த விதமான விசாரணை பண்ண மாட்டார். ஆனால் நாள் ஒன்று வரும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பா, உன் கையை நம்பி இத்தனை காலங்களை தந்திருந்தேன், இந்த காலங்களில் இந்த பணியை நீ செய்திருக்கிறது உண்டானால் எத்தனை விதமான மக்களை நீ ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக அழைத்துக் கொண்டு வந்திருக்க முடியும், எத்தனை மக்கள் கர்த்தராக தேவனுடைய காரியங்களை உன் மூலமாக ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். இன்றைக்கு மணிப்பூர்ல வந்திருக்கக்கூடிய பிரச்சனை நம்முடைய இந்த பகுதியிலும், அதாவது நம்ம வசிக்கக்கூடிய இந்த தமிழகத்திலும் வரக்கூடாது என்கிறது என்ன நிச்சயம்? இப்ப இந்த காலங்களில் நீங்கள் கர்த்தராக தேவனை அறிவிக்க வேண்டிய இந்த காலங்களில் நீங்கள் அமர்ந்தும் சோர்ந்தும் இருக்கிறது உண்டானால் ஒரு நாள் நாம் கர்த்தருக்கு முன்பதாக நியாயத்திலே போய் நிற்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதனை சொல்லுது, கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், எப்படி பயன்படுத்த போகிறேன், என்னென்ன காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டியது அவசியம், என்னுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாய் காணப்பட வேண்டும், எவ்வளவு துரிதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தாவீது என்கின்ற மனிதனுக்கு விரோதமாக நாபால் பெரிய வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டான்.
இந்த நாபால் என்கிற மனிதன் இந்த மாதிரி எஜமானை விட்டு ஓடி போகக்கூடிய அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன் என்கிறதை பற்றி பேசி தாவீதை ரொம்ப கேவலமாய் பேசக்கூடிய நிலைகளின் ஊடாக தாவீதுக்கு விரோதமான வார்த்தைகளை நாபால் பேச ஆரம்பிச்சான். இதை கேட்ட தாவீதினுடைய மனம் பற்றி எரிய ஆரம்பித்தது. நாம் அவர்களுடைய ஆடுகள், நாபாலுடைய ஆடுகள் எல்லாம் மேயக்கூடிய நேரத்துல அந்த ஆடுகளுக்கு அரணாய் நின்று நான் பாதுகாக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அந்த மந்தை மேய்ப்பர்கள், அத்தனை விதமான மந்தை மேய்ப்பர்களும் தூங்கக்கூடிய நேரத்துல கூட இந்த ஆடுகளை இங்கும் அங்கும் சிதறி போகாத அளவிற்காக கண் விழித்து பாதுகாக்கக்கூடிய பணிகளை நான் செயல்படுத்த ஆரம்பித்தேன். என் கூட இருக்கக்கூடிய மக்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஆடுகளுடைய மயிர்கள் யாவும் கத்தரிக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல எல்லா ஜனங்களுக்கும் விருந்து வைக்கிறது வழக்கம். இந்த தாவீதினுடைய பங்கை நீங்க இந்த தாவீதுக்காக நீங்கள் தர வேண்டும், ஏனென்றால் உங்களுக்கு உதவியாக காணப்பட்டவர் இந்த தாவீது, உம்முடைய குமாரனாகிய தாவீது என்பதை பற்றி சொல்லி அனுப்பின பொழுது நாபால் கடினமான வார்த்தையை பேச ஆரம்பிச்சனால நடந்த காரியத்தை பார்க்கிறோம். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் மனம் பற்றி எரிந்தவர்களாக, நாபாலை நான் கொல்லாமல் விடமாட்டேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொல்லி நாபாலுக்கு விரோதமான வார்த்தையை பேசி தன்னுடைய படைகள் யாவற்றையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த நேரம் கொஞ்சம் விட்டுருந்தா என்ன நடக்கும் பாருங்க. நாபாலினுடைய குடும்பம் எல்லாம் அழிக்கப்பட்டு போயிருக்கிறத பார்க்க முடியும். இப்ப நாபாலுடைய வீட்டிலே காணப்படக்கூடிய ஒரு பெண், அபிகாயில் என்கிற ஒரு பெண், அந்த அம்மா இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. கேள்விப்படக்கூடிய நேரத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பின்பதாக நாம் கடந்து போவோம் என்று சொல்லி யோசிக்காம உடனே தன்னுடைய கழுதையின் மேலே அநேக விதமான சேணங்கள் யாவற்றையும் வைத்து அவர்களுக்கு தேவையான ஆகாரங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாய் அந்த கழுதையின் மேல் ஏறி தாவீதை நோக்கி கடந்து போக ஆரம்பிச்சோம். உம்முடைய அடியாளாகிய நான் வந்திருக்கிறேன், நாபாலினுடைய மனைவி நான் வந்திருக்கிறேன், தயவு செய்து உம்முடைய கை அந்த மனிதனின் மேல் பட வேண்டாம், கர்த்தருடைய கோபத்திற்கு நீர் ஆழாக்கப்படக்கூடாது, கர்த்தராகிய தேவனே அந்த மனிதனை தண்டித்து விடுவார் என்று சொல்லி அந்த இடத்திலே அவள் போய் நின்று அந்த காலங்கள் தாழ்த்தாமல் சரியாய் போய் நிற்க ஆரம்பித்தனாலதான் நாபாலிலே காணப்படக்கூடிய, குடும்பத்திலே காணப்படக்கூடிய எல்லா மக்களும் மெய்யாகவே தப்புவிக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தாது இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? அந்த நாட்களிலே சோதோம் கொமோரா பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எப்படி நமக்கு விரோதமான குற்றங்களை சொல்வாங்க, அதே மாதிரி இன்றைக்கும் நமக்கு விரோதமான காரியத்தை பேசுவாங்க. இங்கு நமக்கு சுற்றிலும் சூழ காணப்படக்கூடிய மக்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்வாங்க, அவன் அறிந்த இயேசுவை எங்களோடு கூட பேசியிருக்கிறது உண்டானால் நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருப்போம். இன்றைக்கு மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற அநேக விதமான பிரச்சனைகள்ல ஏராளமான மக்கள், கர்த்தருடைய பணியை செய்யக்கூடிய மக்கள், அவங்க தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவர்கள் இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, அநேக விதமான மக்களால் கற்பழிக்கப்பட்டு, அநேக விதமான மக்களால் தீக்கொளுத்தப்பட்டு, அநேக விதமான மக்களால் துன்புறுத்தப்பட்டு தங்களுடைய ஜீவனை கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கி பரலோகத்துக்கு போயிட்டாங்க. நீங்களும் நான் என்ன செய்ய போறோம்னு யோசிச்சு பாருங்க. இப்படியே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் வருகிறது உண்டானால் தேவனை சந்திக்க உனக்கும் எனக்கும் ஆயத்தமான நிலை இருக்கிறதான்னு பாருங்க. உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களுக்கு நீ என்ன உத்தரவாதம் சொல்ல போகின்றாய்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் பயனாக்காது இருக்கிறது உண்டானால் கால கடிகாரம் நிற்கிறது இல்லை, அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். நீ கிரியை செஞ்சாலும் கிரியை செய்யாம போனாலும், நீ கர்த்தருக்கு பயந்தாலும் பயப்படாம போனாலும், நீ ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணாம போக ஆரம்பிச்சாலும், ஊழியர்களுக்கு விரோதமான அநேக விதமான குற்றச்சாட்டுகளை பேசினாலும் பேசாமல் போக ஆரம்பிச்சாலும் கால கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கால கடிகாரத்துக்குரிய ஒவ்வொரு காலங்களை நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக கணக்காக நாம் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த காலத்தில் நீ என்ன செஞ்ச? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பா, இவ்வளோ நாளை நான் உனக்காக தந்திருந்தேன், ஒரு 80 வயது வரை, ஒரு 70 வயது வரை நான் உனக்காக இந்த காலங்களை இலவசமாய் தந்திருந்தேன். இந்த காலங்களில் நீ ஆயத்தப்பட்டு உன்னோடு கூடிய உன்னுடைய கூட்டத்தாரை ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாய் நின்று என் ராஜ்யத்திலே நீயும் உன்னோடு கூடிய மக்களையும் நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பணி. ஆனால் இந்த காலங்களில் நீ செய்தது என்ன? ஆண்டவரே, நல்லா நான் அதாவது யூடியூப்ல போட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பண்டங்கள் யாவற்றையும் செய்து நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் ஒவ்வொரு புதிய டிசைனாக போடப்பட்டிருக்கக்கூடிய அல்வாவை போட்டிருந்தாங்க, அப்புறம் பால்கோவை போட்டிருந்தாங்க, நிறைய விஷயங்களை அவங்க எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பதாக போய் நீங்களும் நானும் அல்வா கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க, என்ன நடக்கும்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நியாய தீர்ப்பின் நாள் நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான ஒரு காலங்கள் அல்ல. செப்பனியாவின் புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நியாய தீர்ப்பின் நாளை பற்றி அவர் விரிவாய் பேச ஆரம்பிக்கின்றார். பராக்கிரமசாலி முதற்கொண்டு அந்த நாளை கேட்கும் பொழுது மனம் கசந்து அலறி போவானா.
அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. மனம் கசந்து அலறுவான், பயந்து போயிடுவான். பலசாலியா காணப்படக்கூடிய மனிதனே அப்படிப்பட்ட காரியத்திலே கடந்து போகிறது உண்டானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்முடைய சபை ஊழியக்காரர் வந்து இதுக்குரிய பதில சொல்லுவார்? சொல்ல முடியாது. உனக்குரிய காலங்களுக்கு நீ தான் பதில் சொல்லணும். உனக்குரிய தருணங்களுக்கு நீ தான் மெய்யாகவே எல்லா விதமான உத்தரவாதங்கள் யாவற்றையும் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆகவே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் காலங்களை பயன்படுத்தக்கூடிய விதத்தை நீங்களும் நானும் ஆசரிக்க பழக வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் அறிய முடியும். இன்னொரு வசனத்தை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 8வது அதிகாரம் அதுல 7வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றை சொல்லுகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகாயத்திலே உள்ள நாரை முதலாய் தன் வேளையை அறியும். எப்படி சொல்றாரு பாருங்க. ஆகாயத்திலே காணப்படக்கூடிய நாரை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பறவை முதலாய் தான் வரக்கூடிய வேளையை அது மெய்யாகவே அறியக்கூடியதாய் விளங்குகிறது. காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பறவைகள் முதற்கொண்டாய் தாங்கள் வரக்கூடிய காலம் இந்த நேரத்துல கரெக்டா நம்ம போய் சேர்ந்துடணும். இந்த நேரத்தில் என்னுடைய எல்லா விதமான பணிகள் யாவற்றையும் முடித்து விட்டு ஓய்வெடுக்க வேண்டிய காலம் இது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்க வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு பறவை நீங்க வந்து போய் காலையில் நீங்க வந்து பாருங்க. காலையில் அது எழ வேண்டிய காலத்தில் சரியாய் எழுந்து மாலையில் அது அடைக்கப்பட வேண்டிய காலத்திலே கரெக்டாய் வந்து அந்த இடத்துல அதே நேரத்தில் சரியாய் வந்து அமருகிறதை போல ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலைகளும் காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு சாதாரணமான காட்டு புறாவுக்கும் பறவைக்கும் இருக்கக்கூடிய ஞானம் கூட என் ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படவில்லை என்கிறதை பற்றி கர்த்தர் குற்றச்சாட்டாக நம்ம கூட வந்து பேசி துவங்க ஆரம்பிக்கின்றார். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களை நீங்களும் நானும் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும். தகுதியான விதத்தில் நாம் ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். காலங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த காலங்களை பற்றி கர்த்தர் என்ன விஷயத்தை நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கிறார். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினால் காலங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துங்கள். நம்முடைய ஓட்ட பந்தய சாலையில ஓடிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷனும் ஓட ஆரம்பிக்கிறான். அவன் தவறாக ஓடக்கூடிய காரியங்களை நீங்கள் உங்கள் கண்களினாலே பார்க்கிறது உண்டானால் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் இழந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆட்கள் பேசக்கூடிய நிறைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவங்க சொல்லுவாங்க. சில பேர் அநேக விதமான நம்முடைய ஓட்டத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடிய அளவிற்கான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் வேகமா ஓடு, பக்கத்துல தான் இலக்கு இருக்கிறது, வேகமாய் நீ மெய்யாகவே நீ ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த இறுதி இலக்கை எட்ட உன்னால் ஆகும் என்கிறதை பற்றி பல பேர் உங்களை என்கரேஜ்மெண்ட் பண்ணி நிறைய வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்க முடியும். இன்னும் மற்ற ஜனங்கள் என்ன பேச ஆரம்பிப்பாங்க. இவன் எல்லாம் போய் இலக்கை எட்ட முடியுமா பாருங்க, அவன் காலை பார்க்கும்போது கழுத காலமா இருக்கு, அவன் எப்படி போய் இலக்கை போய் எட்ட முடியும் சொல்லுவான். சில பேர் சொல்லுவான் இவனா ஓடி இவனா அதனுடைய பந்தயத்தினுடைய இலக்கை பெற முடியும். இந்த 2 பேருடைய குரலை நீ கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் ஓட்டத்தை இழந்து போயிடுவேன். காலங்களை பிரயோஜனப்படுத்த எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும்? யார் எதை பற்றி பேச ஆரம்பித்தாலும் என் ஓட்டத்தின் மேல் நான் கவனம் கொள்ள வேண்டியது அவசியம். அதை தான் கர்த்தர் சொல்லுகின்றார். காலங்களை பிரயோஜனப்படுத்தக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? இதே காலம் திரும்ப நமக்கு வராது. இந்த காலங்களை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் என்னை குறித்து பல பேர் தீமையாக என்னை குறித்து பல பேர் நன்மையாக பேசக்கூடிய மக்களுடைய எந்த வார்த்தைகளையாக நீ கேட்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் காலங்களை நீ தொலைத்து போட ஆரம்பித்து விடுவாய். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஆசானுடைய கரங்களின் கீழாக அவர் வந்து நல்ல சிற்பக்கலை ஆசான். அந்த ஆசானுடைய கைகளுக்கு கீழாக நிறைய அந்த தொழில் யாவற்றையும் படிக்கக்கூடிய அளவிற்காக நிறைய மாணவர்கள் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல 2 பேர் வந்து ரொம்ப நேர்த்தியாக ஆசான் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாரோ அதே மாதிரி சிற்பத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் வடிவமைக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப நேர்த்தியான காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்கள். அந்த ஆசானை அந்த 2 பேரை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சாரு. இனி போய் உங்களுடைய கலைகளை நீங்கள் எல்லா இடங்களிலும் செய்து அதாவது என்னுடைய பெயரை நீங்க வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 2 பேரையும் ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தா பக்கத்து ஊர்ல போய் சிற்ப கூடம் ஒன்றை அவர்கள் துவங்க ஆரம்பிச்சாங்க.
ஒரு பையனுடைய சிற்ப கூடத்தில் வந்து பார்த்தா அந்த கூடங்கள் ஆரம்பத்தில் சின்ன ஒரே ஒரு குடிசையிலே ஆரம்பிக்கப்பட்ட கூடம். அந்த கூடம் இப்போ வளர்ந்து 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 பெரிய ஒரு இடத்திலே பெரிய ஒரு சிற்ப அந்த நிபுணர்களாக நிறைய ஜனங்களை வேலையாக வாங்கி அந்த அளவுக்கு பெரிய அந்த அந்த தொழில் யாவற்றையும் வளர்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினான். இன்னொரு பையன், அவன் கூட படிச்ச இன்னொரு பையன் பார்த்தா அதே மாதிரி எப்படி அவன் தன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் துவங்கினானோ அதே மாதிரி அதே கூரை அந்த அந்த குடிசை வீட்டுக்குள்ளாக இருந்து சிற்பங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சான். உடனே இந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்த அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற மக்கள் சொன்னாங்க, உங்க கூட படிச்சவர் தானே அவரும், ஆனா அவரை பாருங்க, இன்றைக்கு அவருடைய தொழில் எல்லாம் விருத்தியாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனா உங்களுடைய தொழிலை பாருங்க, நீங்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான நிலைகளிலே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்க ஏன் போய் அவர்கிட்ட போய் இந்த தொழில் வளர்ச்சிக்கு நீ என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாய் என்பதை பற்றி நீங்க ஏன் போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவன் அந்த சிற்ப கூடத்தை ஒரு நாள் லாக் பண்ணிட்டு நேராக தன்னுடைய நண்பனுடைய சிற்ப கூடத்தை நோக்கி கடந்து போக ஆரம்பிச்சான். கடந்து போகக்கூடிய நேரத்தில் அங்கே பார்த்தா நிறைய பணியாட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறான். அந்த சிற்பாசாரியாக காணப்படக்கூடிய இவனுடைய நண்பன் எங்கேயோ உள்ள இருக்கிறார், உள்ள வந்து அரிசி எதிர்சின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இவன் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, உங்களுடைய நண்பர் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. உடனே சரின்னு சொல்லி நான் சொன்ன வேலைகளாக செஞ்சு முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நேராக அலுவலகத்திற்கு நண்பனை அழைத்து கொண்டு உள்ளே கடந்து போனால் ஏசி போட்டு நல்ல ஒரு இடமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. 2 பேரும் உட்காரக்கூடிய நேரத்தில் நண்பனை பார்த்து கேட்டால், நீ என்ன குடிக்கிறப்பா, காஃபி வேணுமா, டீ வேணுமா, எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த நண்பன் ஒரு சந்தேகம் ஒன்றை கேட்கிறார். நீயும் நானும் ஒரே ஆசானுடைய கரங்களின் கீழாக இருந்துதானே நம்ம வளர்ந்தோம். என்னை ஆசான் பாராட்டினது மாதிரி உன்னையும் அவர் வந்து பாராட்ட ஆரம்பிச்சார். நீ கூட சில தப்புகளை நீ செய்வ, ஆனால் நான் எந்த தவறும் செய்யாத அளவிற்கு நேர்த்தியாக சிற்பங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக ஆசானுடைய முழு பாராட்டையும் பெற்ற ஒரு மனிதனாக விளங்கினேனே. 2 பேரும் நம்ம வந்து தொழில் துவங்கணும் ஒரே நாளில் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம். ஆனால் உன்னுடைய சிற்பக்கூடம் ரொம்ப வளர்ச்சியான நிலைகளிலே காணப்படுகிறத பார்க்கிறேன். என்னுடைய சிற்பக்கூடம் இந்த மாதிரி நான் எப்படி ஆரம்பிச்சனோ அதே மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? சரி, நீ வந்து என்னுடைய கூடத்துக்குள்ளாக வந்து பாரு அப்படின்னு சொன்னார். உள்ள கூடத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் சிற்பங்களை செதுக்கும்படிக்காக கொடுத்திருக்கக்கூடிய மனுஷன் சிற்பங்களை வாங்கும்படிக்காக வந்திருக்கிறான். வரக்கூடிய நேரத்தில் இந்த சிற்பாசாரிக்கு முன்பதாக நின்று, ஐயா, இந்த சிற்பத்தை நான் வந்து கேட்டிருந்தேன், உங்கள்கிட்ட தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், இந்த சிற்பத்தை நீர் எனக்கு தர வேண்டும், சிற்பத்தை அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி காமிங்க. திறந்து காண்பித்த பொழுது ரொம்ப உயிரோட்டமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த மூக்கு மாத்திரம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேசாக கோணலாக இருக்க மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். மூக்கை கொஞ்சம் நீங்கள் வந்து செதுக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு அந்த வாங்க வந்தவன் கேட்க ஆரம்பித்தான். உடனே ஊழியை எடுத்து மூக்கை செதுக்கக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் அந்த மனிதன் செய்தான். காது பக்கத்துல அந்த காது ஓட்டை இல்லாத மாதிரி இருக்கு. அது சிற்ப தொழிலுக்கே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கிறது. அந்த காதுல வந்து ஒரு சின்ன ஒரு துவாரம் மாதிரி போட முடியுமா, அல்லது அந்த காது பகுதி சரியான ஒரு அந்த நிலையிலே காணப்படல, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமா? இவனும் அந்த மாதிரியான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சு. உடனே இந்த சிற்பாசாரிய இந்த மனிதன் புகழ்ந்து, ரொம்ப நேர்த்தியாக சிற்பத்தை உருவாக்கி தந்திருக்கிறீங்க, ரொம்ப நன்றி என்று சொல்லி பேசின காசுக்கும் அதிகமான காசை கையில் கொடுத்துட்டு போயிட்டு, இப்ப பார்த்தியா நான் செய்த அந்த காரியத்தை பார்த்தியான்னு கேட்டான் அந்த மனிதன். உடனே இவன் சொன்னான், அந்த அவனுடைய நண்பன் சொன்னான், நானும் இதே காரியத்தை தான் செய்ய ஆரம்பிக்கிறேன். மூக்கு சரியில்லைன்னா மூக்கை நான் செதுக்கி கொடுக்குறேன், காது சரியில்லைன்னா காது நான் செதுக்கி கொடுக்குறேன், கால் சரியில்லைன்னு சொன்னால் நான் காலை செதுக்கி கொடுக்குறேன். இந்த அவனுடைய நண்பன் மற்றொரு நண்பன் சொன்னான், நீ கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு, சிற்பத்தை பற்றி வந்தவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், மூக்கு நல்லா இல்லைங்க, காது நல்லா இல்லைங்க, கண்ணில் நல்லா இல்லைங்க, அவன் சொல்லுவான். சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் சொல்லுகிறதை கேட்கிறதை போல கேட்டு செதுக்குகிறதை போல நடிக்க வேண்டுமே தவிர உண்மையிலே நீ செதுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீ செதுக்கினால் உன்னுடைய தொழிலை, நீ கற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான கலைகள் யாவற்றையும் நீ மறந்தவனை போல காணப்பட ஆரம்பிக்கிறது. உனக்கு தான் தெரியும் சிற்பத்தினுடைய நுணுக்கத்தை பத்தி. அவன் வரக்கூடிய மனிதன் ஆளுக்கு ஒரு வார்த்தையை பேசுவான். இந்த சிற்பத்தினுடைய பின்பக்கம் சரியா இல்லைங்க, இதனுடைய மண்டை ஒரு மாதிரி நீள மண்டையா இருக்குங்க, இதை கொஞ்சம் செதுக்கி கொடுக்கும். இல்லை, அவன் சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். என்றாலும் கூட சிற்ப நுணுக்கங்கள் யாவற்றையும் தெரிந்த உனக்குத்தான் அதனுடைய கலைகளுடைய முக்கியத்துவம் தெரியும். அவன் கேட்கக்கூடிய வார்த்தையின்படி செதுக்கிறது மாதிரி செதுக்கிட்டு நம்ம வந்து பேசாம விட்டு விட வேண்டியது அவசியம். இப்படித்தான் நிறைய பேர் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை பார்த்து நிறைய பேர் ஆலோசனைகளை சொல்ல வருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி ஜெபிச்சா நல்லா இருக்குங்க, இந்த மாதிரியான காரியத்தின் ஊடாக கடந்து போனா நல்லா இருக்குங்க. எவனுடைய வார்த்தைகளையாகிலும் கேட்டு உன் ஓட்டத்தை நீ மெய்யாகவே இழக்கிறது உண்டானால் காலங்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த காலங்களை பற்றி கர்த்தர் ஒரு நாள் நம்மளை பார்த்து கேட்பார்.
அந்த நாள்ல போய் கர்த்தருக்கு முன்பதாக சொல்ல முடியாது, ஆண்டவரே இன்னொரு டயத்தை ஒரு 50 வருஷத்தை எனக்கு நீங்கள் அதிகரித்து தருகிறது உண்டானால் என்னுடைய ஓட்டத்தை நான் சரியான விதத்தில் ஓட முடியும். கர்த்தர் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலங்களை திறமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய் ஏற்ற இயக்கத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். இந்த காலங்களை நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பணியை செய்யும்படி கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களில் தரல. உங்களுக்கே தெரியும், ஒரு மனிதன் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான பணிகளை ஒரே மனிதன் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி பலவிதமான பணிகள்? அவன் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய குழந்தைகள் எல்லா விதமான குழந்தைகளுக்கும் அப்பாவை மாதிரி அவன் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றான். அதன் பின்பதாக அலுவலகத்திற்கு அவன் வந்து நல்ல ஒரு அதாவது இந்த ஜட்ஜுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அல்லது அதாவது இந்த காவல்துறை அதிகாரின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை அதிகாரியை போல பிள்ளையை பார்க்கிறது உண்டானால் பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடி போகிறத பார்க்க முடியும். பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தகப்பனாக இருந்தால்தான் அவனை அந்த பிள்ளைகள் நேசிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அந்த மனிதன் ஆபீஸுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளை தூக்கி இடுப்புல தூக்கி வச்சுக்கிறான்னு வச்சுங்க, என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் பிள்ளைகளை பராமரிக்கிறது மாதிரி அலுவலகத்தில் போய் செய்யக்கூடாது. அலுவலகத்திலே இயங்க வேண்டிய இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி காய்கறி கடைக்கு அங்க போகக்கூடிய நேரத்தில் அங்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. வீட்டில் மனைவியோடு கூட இருக்கக்கூடிய காரியங்கள், அப்பாவோடு கூட பேசக்கூடிய காரியங்கள், அம்மாவோடு பேசக்கூடிய காரியங்கள், அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற தன்மைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பிக்க ஆரம்பிக்கிறார். இது தவிர்த்து அவன் செய்ய வேண்டிய எல்லா விதமான பணிகள், அலுவலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய பணிகள், வீட்டில் இருக்கக்கூடிய பணிகள், அதன் பின்பதாக தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான பணிகள், காலையிலிருந்து அதாவது எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செய்து சாப்பாடு சாப்பிட்டு குளித்து அதன் பின்பதாக எல்லா காரியங்களையும் ஒரே மனிதன் எப்படி இயங்க ஆரம்பிக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த காலங்களிலே ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படக்கூடிய மனிதன் தன்னுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொறுப்பையும் ஒரே நாளில் ஒரே மனிதன் செய்து முடிக்க வேண்டியது அவசியம். காலம் தாழ்த்தக்கூடாது. என் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு ஒரே நாள்ல எப்படிங்க எத்தனை வேலை செய்ய முடியும்? அப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நான் அதாவது என்னுடைய அலுவலகத்துக்கு போறதுக்குனா நான் குளிக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு பிரஷ் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு பிரஷ் பண்ணா நான் குளிக்க மாட்டேன். நான் இன்னைக்கு குளிக்கிறது நான் பிரஷ் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டோம். எல்லா விதமான வேலைகளையும் ஒருவன் செய்கிறது மாதிரி நான் ஜெபித்தால் நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை, சொல்லக்கூடாது. நான் தேவனுடைய வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறது உண்டானால் ஊழியத்துக்கு என்னால போக முடியாது. எல்லா விதமான பணிகளை ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறானோ அதே மாதிரி நீங்களும் நானும் எல்லா இயக்கங்களையும் சரியான விதத்தில் இயங்கித்திருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய காலங்களை பற்றி கர்த்தருடைய வேதம் பல விஷயங்களை நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது. இந்த காலங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி, உலகத்துல நம்ம எல்லா காரியங்களும் நம்ம சரியா செஞ்சு முடிச்சிடும். உலகத்தினுடைய விஷயத்துல எந்த விதமான பழுதும் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது இல்லை. எல்லா வேலைகளை திறமையான விதத்தில் நீங்கள் நாம் செய்து முடிக்க ஆரம்பிக்கிறோம். பிரயோஜனப்படுத்தப்படக்கூடிய காலங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆவிக்குரிய விஷயத்திலும் இந்த காலங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பயனாக்க வேண்டியது அவசியம். இந்த ஆவிக்குரிய விஷயத்தை பற்றித்தான் நீங்களும் நானும் மறக்கக்கூடிய ஒரு மக்களாய், அதை நம்ம 2 நாள் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். இப்ப நம்முடைய சரீரத்துக்கு தேவையான மூச்சு விடக்கூடிய ஒரு காரியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மூச்சு விடக்கூடிய ஒரு காரியம், நான் டெய்லி என்னுடைய வாழ்க்கையில காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் மூச்சு விட்டுட்டே இருக்கிறேங்க. ஒரு 2 நாள் கழிச்சு நான் 2 நாள் மூச்சை நான் ஸ்டாப் பண்ணிட்டு 2 நாள் கழிச்சு நான் விடுகிறேன் என்று சொன்னால் உள்ள கொண்டு வச்சிருவாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல எல்லா இயக்கத்தையும் நான் செயல்படுத்துகிறதை போல இந்த ஆவிக்குரிய விஷயத்திலும் நான் சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய விஷயம் அப்படின்னா பிரயோஜனப்படுத்தப்படக்கூடிய காலங்கள், அதுதான் ஆவிக்குரிய விஷயத்திற்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. இந்த காலங்களை ஆவிக்குரிய விதத்துல என்னென்ன மாதிரி நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்துகின்றாய்? ஆவிக்குரிய காரியங்களிலே இன்றைக்கு நான் என்ன புதுமையை என்னுடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறேன்? நேற்றைக்கு இருந்த அதே நிலைகள் அல்ல, இன்றைக்கு என்ன ஒரு புதிய நிலைகளின் ஊடாக நான் கடந்து போயிருக்கிறேன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரயோஜனப்படுத்தப்படக்கூடிய காலங்கள். இந்த காலங்களிலே ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் என்னை அறியாத ஒரு ஸ்டெப் முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில வரணும். அதான் பிரயோஜனமாக்கப்படக்கூடிய காலங்கள். நேற்றைக்கு இருந்தது மாதிரி இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய நிலை காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு உரிய காலங்களை நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பயன்படுத்துறேன்னு அர்த்தம். நேற்றைக்குரிய அதே விதமான நிலை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நான் இந்த நாளிலே முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகின்றார், எப்படி உலக ரீதியான காரியத்திற்கு உன் காலங்களை பயன்படுத்துகிறாயோ அதே மாதிரி ஆவிக்குரிய விஷயத்திற்கும் உன் காலங்களை பயன்படுத்தினால்
பிரயோஜனப்படுத்தப்படக்கூடிய காலங்கள் அவைகள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலங்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான சில வேலைகளை, 1-2 வேலைகளை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாய் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி 1 பேதுருவின் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த காலங்களை பற்றி நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எங்க துவங்க போகுதா? தேவனுடைய வீட்டில் துவங்கக்கூடிய காலம் இது. முதல் தீர்ப்பு, முதல் காரியம், எங்க ஆண்டவராகிய தேவன் காலங்களை பற்றி தீர்ப்புகள் யாவற்றையும் பேச போகிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நம்மிடத்தில் இருந்து ஆண்டவராகிய தேவன் துவங்க போகின்றார். எப்பவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், சில ஆசிரியர்கள் என்ன விதமான காரியத்தை செய்வாங்க அப்படின்னா, முன்னால் இருக்கக்கூடிய பெஞ்சில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே நல்லா படிக்கிறவங்க, பின்னால் இருக்கக்கூடிய பெஞ்சில் இருக்கக்கூடியவங்களாம் சரியா படிக்காதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நினைவு அவர்களுக்குள் இருக்கிறது உண்டானால், முதல்ல ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கேள்வியை யாருடைய கரங்களை கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துக்கூடிய மக்களுடைய கையில, அந்த மக்களுக்கு முன்னால் கொடுக்க மாட்டாங்க. படிக்காம ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க, அவனை எழுப்பி விட்டு அவனை பார்த்து கேட்பாங்க, இந்த வினாவுக்கு நீ பதிலை தர வேண்டும். நீங்க இப்ப கேள்வியாக கேட்டீங்க, என்னவோ சாப்பிடுங்கன்னு சொன்ன மாதிரிலாம் கேட்டுச்சு. அவன் எழுந்துச்சு அந்த காரியங்கள் யாவற்றையும் பதில் சொல்கிறது வழக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய தீர்ப்பு முதல் காரியம் எங்க வரப்போது? நம்ம யோசிப்போம், உலகத்திலே எத்தனையோ விதமான மக்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது பாவிகளை ஆண்டவராகிய தேவன் அழிக்கக்கூடிய தீர்ப்பை முதல் காரியம் தருவார். இல்லை, வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தீர்ப்பு எங்கிருந்து வரப்போகுது? கர்த்தருடைய வீட்டிலே இருந்து துவங்க போகிறது. நம்மகிட்ட தான் கர்த்தராகிய தேவன் தீர்ப்பு தரப்போகின்றார். இந்த தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு முன்பதாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகுதுன்னு வச்சுங்க. அந்த தீர்ப்புக்கு முதலாக நீங்கள் பல விதமான ஆயத்தத்தை செயல்படுத்த வேண்டியது அவசியம். அந்த தீர்ப்பு எனக்கு சாதகமாய் வரக்கூடிய அளவிற்கு பல விஷயங்களை நான் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அதுக்கு தேவையான நிறைய சப்போர்ட்டர்ஸை நான் தேட வேண்டியது அவசியம். தேவையான அநேகம் விதமான, அதாவது அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட அநேகம் விதமான காரியங்கள் யாவற்றையும் நான் எடுத்து வைக்க வேண்டியது அவசியம். எனக்கு சாதகமான தீர்ப்பு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய பல விதமான ஆயத்தங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டியது அவசியம். இப்போ அவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், ஜட்ஜு நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இத்தனாம் தேதி என்று இந்த ஒரு காரியத்தின் ஊடாக நீ கடந்து போகக்கூடிய அந்த நிலைகளை பற்றி உனக்கு விரோதமாய் வழக்கு வந்திருக்கிறது. நீ தான் இந்த ஒரு மர்டர் நீ பண்ணியிருக்கன்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கு வந்திருக்கிறது. இத்தனாம் தேதி என்று நீ எந்த இடத்துல இருக்க ஆரம்பித்தாய் என்கிறதை பற்றி அவர் உங்களை பார்த்து கேட்க போகின்றார். இந்த காரியங்களை அறியக்கூடிய நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, அத்தனாம் தேதி என்று நீங்கள் பயணித்த அந்த பயணச்சீட்டை எடுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜட்ஜு கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த நாளிலே போட்டிருக்கக்கூடிய இந்த டிக்கெட்டை பாருங்க ஐயா, இது நான் தான் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த ஊர்ல போய் நான் இந்த ஒரு காரியத்தை செய்தேன், நான் வாங்கின அந்த பில் என்னுடைய கரங்களில் இருக்கிறது, இந்த இடத்துல என்னை பார்த்தவர்கள் இத்தனை பேர், அந்த எல்லா காரியத்தையும் நான் முதலே என்னுடைய வாழ்க்கையில் நான் அந்த எல்லா விதமான சாட்சிகள் யாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தேடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். ஒண்ணுமே இல்லாம கையை வீசிக்கொண்டு நான் கடந்து போகிறது உண்டானால், ஜட்ஜுக்கு முன்பதாக நான் போய் நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் என்னை பார்த்து கேட்கிறார், இத்தனாம் தேதி எனக்கு என்ன காரியத்தை செய்தார்? என்னமோ செஞ்சேங்க, ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்தேன். உடனே நமக்கு தீர்ப்பு வரும். என்ன தீர்ப்பு வரும் என்றால், இவனை சாகும்படி கொல்லும்படி நான் அவனுக்கு விரோதமான தீர்ப்புகளை சொல்லுகின்றேன். அவன் உயிர் போகக்கூடிய வரைக்கும் அவனை ஹேங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்ப பல விதமான ஆயத்தங்கள், ஒரு தீர்ப்பை சந்திக்கிறதற்கு முன்பதாக பல ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இப்ப இந்த இடத்துல ஒரு தீர்ப்பை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். இந்த தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கக்கூடிய காலம். நம்முடைய நடுவில் தான் இந்த தீர்ப்புக்குரிய காரியங்கள் துவங்க போகிறதாக கர்த்தருடைய வேத எழுத்துக்கள் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச ஆரம்பிக்கிறது. இந்த தீர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு முன்பதாக என்னென்ன ஆயத்தங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்க வேண்டியது அவசியம். என்னென்ன காரியத்தை செஞ்சா இந்த தீர்ப்பை நான் மெய்யாகவே எதிர்கொள்ள முடியும்? என்னுடைய வாழ்க்கையில இந்த தீர்ப்புகள் எல்லா விதமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே பலித்து அதற்குரிய தண்டனையை நான் பெறாத அளவிற்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்றால் என்ன? இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாய் வரப்போகிறது என்பதை முதல் காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எதை பற்றி அவர் கேட்க போகிறார்? முதல் கேள்வி என்ன கேட்க போகிறாரு? நம்ம அந்த தீர்ப்புக்குரிய எல்லா விதமான வினாக்கள் யாவற்றையும் சரியாய் யோசித்து அதற்கேற்ற காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொள்ள ஆரம்பித்தால் தீர்ப்பிலே விடுதலை என்கின்ற ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக என்னால் ஆகும். தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பை கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்னால கேட்க போகிறாரு அப்படின்னா, முதல் காரியமாக வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. ரோமர் 2:16 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு
மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய காலம் வருகிறது. முதல் காரியம், கர்த்தர் எதை குறித்து தீர்ப்பு கேட்க போகிறார்? அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தீர்ப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் என் அந்தரங்கத்தை நான் சுத்திகரிக்க பண்ண வேண்டியது அவசியம். அது என்னென்ன குற்றம் இருக்கிறதோ, என்னென்ன பாவம் இருக்கிறதோ, ஒருவேளை வெளியரங்கமாக நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவனை போல நான் காணப்பட ஆரம்பிக்கலாம். மனதளவிலே அநேகம் விதமான தீமையான நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் எதை குறித்து தீர்ப்புகள் யாவற்றையும் சொல்ல போகிறார் என்றால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை மீண்டும் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2:16 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். முதல் காரியம், என்னுடைய அந்தரங்கமான காரியங்களை பற்றி, மனுஷர்கள் பார்க்காது இருக்கக்கூடிய உள்ளான நிலைகளை பற்றி கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பதாக நின்று தீர்ப்புகள் யாவற்றையும் வழங்க போகின்றார். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இதை நீங்க எனக்கு முன்னால் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை தேவனுடைய தீர்ப்புக்கு தப்பிக்கக்கூடிய அளவிற்காக பரிசுத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். யாருடைய கண்ணும் பார்க்காது இருக்கக்கூடிய உள்ளான பகுதி, யாருக்குமே தெரியாது. எந்த மனுஷனுடைய கண்களும் காணாது இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் தீர்ப்பிட போகின்றார். ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்மளை பத்தி நிறைய சாட்சி சொல்லுவாங்க. இவன் ஜபத்தை போல எந்த ஜபத்தையும் எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவன் ஜபிக்கக்கூடிய நேரத்திலே அனல் பற்றி எரிகிறதை பார்க்க முடியும். அவ்வளவு தூரம் வல்லமையாய் ஜபிக்கக்கூடியவன், அவ்வளவு தூரம் வல்லமையாய் ஊழியங்களை செய்யக்கூடியவர். ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. கோயில்பட்டி என்கின்ற இடத்துல என்னுடைய அண்ணன் ஒரு ஊழியத்திற்காக கடந்து போன அந்த நாட்கள், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் அதை முன்பதாக அந்த வசனங்கள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் அதாவது அந்த செய்தி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்கள் யாவற்றையும் முதலே அதாவது ஒரு 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 பேப்பரில் எழுதி வச்சுட்டு வந்துடுவாங்க. எழுதி வைத்து யாரையும் வாசிக்க விட மாட்டாங்க. அவங்களே அந்த வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்கிறது அவருடைய வழக்கம். அந்த மாதிரி கர்த்தருடைய வசனங்களை முதலாவது இன்றைக்கு நம்ம தியானத்துக்கு நாம் எடுக்க போகின்ற சத்திய வேத பகுதி என்று சொல்லி அந்த வசனத்தை அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் முன் வரிசையில் ஒரு வயசான ஒரு பாட்டியம்மா, அந்த அம்மா தான் முன்பதாக டக்குன்னு உடனே எழுதிட்டு வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. 2வது 3வது 4வது 5வது வசனம் சொல்ல 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 நம்ம கடற்கடன்னு வாசிக்கக்கூடிய ஒரு அம்மாவை விளங்க ஆரம்பிச்சாங்க. மட்டுமல்லாம கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் முன்பதாக இருந்து ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையை பேசி தீர்க்க தரிசனம்னா சொல்லக்கூடிய ஒரு அம்மாவே விளங்க ஆரம்பிச்சாங்க. அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வயசான காலத்துல இவ்வளவு தூரம் குதிக்கிறாங்களே, ஒரு 85 வயசு ஆச்சு மேலே வரைக்கும் போய் அப்படியே அதாவது இந்த மண்டை போய் முட்டிட்டு வருது, அந்த அளவுக்கு ஆவிலிருந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்களே சொல்லி அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசி இறுதி ஜெப வேளை வந்தது. ஒவ்வொருடைய தலையிலும் கரங்களை வைத்து ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவுக்குள் இருந்து பிசாசுகள் அலைக்கழித்து வெளியே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு நாள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? தீர்க்கதரிசனம். இந்த அம்மா எல்லாருடைய தலையிலேயே கை வச்சு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி அம்மா. இந்த அம்மாவுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தாவி வெளியே புறப்பட்டு போய் யாரும் கண்டுபிடிக்காது இருக்கக்கூடிய என்னை நீ கண்டுபிடித்து விட்டாயே என்று சொல்லி ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போக ஆரம்பிச்சது. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டு பாருங்க, வெளியே நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஆனால் மனதிலே அந்தரங்கத்துல ஒருவேளை சாத்தானுக்கு அடிமையாய் நீ காணப்படலாம். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையில வெளிப்புறமாக எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும். ஆண்டவராகிய தேவன் பரிசேய சதுசேய மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். மதிகேடனே, நீ பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தப்படுத்துகின்றாய், பாத்திரத்தினுடைய உள்புறம் இன்னும் அசுத்தமாய் காணப்படுகிறது. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றார் பாருங்க, வெளிப்புறத்தை உண்டாக்கின அதே கர்த்தர் தான் உள்புறத்தை உண்டாக்கி இருக்கின்றார். நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறதுக்கு முன்பதாக முதல் காரியம் உன்னுடைய உள்புறத்தை சுத்தப்படுத்து. நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய யாரும் காணாது இருக்கக்கூடிய நிலைகள்ல உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? எதை நோக்கி நீ கடந்து போகின்றாய்? எது உன்னுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? எதை நீ ஆவலோடு கூட விரும்பக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறாய்? எது உன்னுடைய மனதை விட்டு இங்கும் அங்கும் விலகாத ஒன்றாய் உன்னுடைய வாழ்க்கையோடு கூட ஒட்டினதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? எல்லா மனுஷனுக்கு முன்பதாக நல்ல சாட்சி பெற்றவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா மனுஷனுக்கு முன்பதாக பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் அவங்க கூட காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களும், அதாவது அந்த கப்பலில் பயணப்படக்கூடிய நேரத்தில் கப்பல் போய் பயங்கரமான சுழல் காற்றிலே மெய்யாகவே சிக்குண்டதாக ஒரு தீவிலே போய் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலை. அந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லா விதமான மக்களையும் இவங்களை காப்பாற்றும்படிக்காய் கடந்து வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் பயங்கரமான குளிர் தாங்க முடியாத ஒரு குளிர். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு குளிர் தாங்க முடியாமல் போக ஆரம்பிச்சதுனால அந்த கப்பலிலே பயணித்திருக்கக்கூடிய நிறைய மக்கள்
எழும்பு அந்த அந்த தீவுக்குள்ளாக கடந்து போய் நிறைய சுள்ளிகள் யாவற்றையும் பொறுக்கி கொண்டு வந்து அந்த சுள்ளிகளிலே நெருப்பு வைத்து அந்த சுள்ளியிலிருந்து வரக்கூடிய அந்த நெருப்பிலே அந்த பக்கத்தில் உட்கார்ந்து நெருப்பு காயும்படிக்காய் உட்கார ஆரம்பிச்சாங்க. குளிர்காயும்படிக்காய் உட்காரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. எல்லாரும் எடுத்துட்டு வரக்கூடிய நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவ்வளவு நேரம் வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல பாருங்க. இந்த சுள்ளியை பொறுக்கி கொண்டு வரக்கூடிய அப்போஸ்தலன் கொண்டு போய் அந்த நெருப்புல தூக்கி போடுறாரு. போடக்கூடிய நேரத்தில் அனல் உரைத்த விரியன் ஒன்று அவருடைய கையை கடித்து தொங்க ஆரம்பித்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுழியை தொடக்கூடிய வரைக்கும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்கிட்டு வரக்கூடிய வரைக்கும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனலுக்குள் போன பொழுது அது தன்னுடைய வீரியத்தை காண்பிக்க துவங்க ஆரம்பித்தது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நீ ஜெபம் பண்ணும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாது, பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ஒன்றும் செய்யாது, சொப்பனம் பார்க்கும்போது ஒன்றும் செய்யாது. சில ஆவிக்குரிய முக்கியமான விஷயங்கள் நீ கடந்து போகும் பொழுது உள்ளே காணப்படக்கூடிய விரியன் எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். அதான் கர்த்தர் சொல்லுகின்றார், அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான நிலைகள், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய இந்த நிலைகளை பற்றித்தான் கர்த்தராகிய தேவன் தீர்ப்பு சொல்ல போகின்றார். எதை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு முன்பதாக போய் பேச முடியும்? நீ ஊழியம் பார்க்காம போனதுக்கு என்னையா காரணம்? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில் நான் என்னை பார்த்து நான் மெய்யாகவே சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று வைத்துக்கொள். நம்ம ஐக்கியத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த ஐக்கியத்தை நடத்தக்கூடிய அந்த இந்த ஊழியக்காரர் அவர் சொல்லிட்டாரு, அவர் தான் ஊழியத்தை மெய்யாகவே நிறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஊழியம் பார்க்கணும் எனக்கு ஆசை தான், எல்லா விதமான காரியத்தையும் செய்யணும் எனக்கு ஆசை தான். என்றாலும் கூட இவர் ஊழியத்தை வேண்டாம் என்று சொல்லி நிறுத்த ஆரம்பித்ததான் காரணம். ஆகவே குற்றவாளி அவர்தான் என்பதை பற்றி நீங்கள் பேசுகிறதற்கு முன்பதாக உங்கள் அந்தரங்கத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர் பார்ப்பாரு. நீ செய்யக்கூடிய தவறுக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய வெறியன் என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுவார். உள்ள இருக்கக்கூடிய வெறியன் பாம்பு மற்றவங்க செய்யக்கூடிய காரியத்தின் அடிப்படையில் அல்ல, உனக்குள் உறைந்து கிடக்கக்கூடிய வெறியன். இந்த விரியனுடைய காரியத்தின் நிமித்தம் உன்னுடைய எல்லா விதமான விஷயங்களையும் இழந்து போகக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிச்சு. அதை பத்தி உனக்கு அக்கறையே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகள் யாவற்றையும் கெட்டு போகப்படக்கூடிய அந்த விரியன் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னால் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியாது. இதுதான் கர்த்தர் நியாயம் தீர்க்க போகுது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வெறியன் உள்ள மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய எத்தனை ஏதுக்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். எத்தனை விஷயத்துல இன்னும் நான் ஜெயிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன், எத்தனை விஷயங்களிலே நான் இன்னும் குறைவாக மதிப்பீடாக காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன், எத்தனை விஷயத்திலே ஆண்டவராக தேவனுக்கு அருவருப்பான என்னுடைய உள்ளமும் கர்த்தருடைய உள்ளமும் ஏகமாய் இணைக்கப்படாது இருக்கக்கூடிய வாழ்க்கை, எத்தனை காரியங்களின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். நீயும் நானும் ஆராய்ந்து பார்த்தால்தான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்க நீ ஆயத்தம் உள்ளவனாய் காணப்பட முடியும். கர்த்தர் தீர்க்கக்கூடிய நேரத்தில் முதல் தீர்ப்பை எதை பற்றி தீர்க்க போகின்றார்? மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து தான் கர்த்தர் விசாரிக்க போகின்றார். ஓ அந்தரங்கம் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு அந்தரங்கமாக இருக்கிறதா என்று பாருங்கள். உன்னுடைய அந்தரங்கத்தில் ஏதாகிலும் தேவன் விரும்பாதிருக்கக்கூடிய காரியம் இருக்கிறது உண்டானால், அருவருக்கக்கூடிய காரியம் இருக்கிறது உண்டானால், தேவனுடைய தீர்ப்புக்கு முன்பதாக நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நிற்கிறது என்கிறது இயலாது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது தீர்ப்பை பற்றி கர்த்தர் என்ன காரியம் நம்ம கூட வந்து பேச ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. 2வது தீர்ப்பு யாருக்கு விரோதமாய் வரப்போகிறது அப்படின்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதலிக்கக்கூடிய மக்களின் மேல் வந்திருக்கிறது. நான் கர்த்தருடைய அன்பை பத்தி பேசுறேன், ஆனால் அன்பை நான் வெளிப்படுத்துகிறது கிடையாது. கர்த்தருடைய தாழ்மையை பற்றி நான் பேசுகிறேன், உன்னை நீ தாழ்த்த வேண்டும் என்கிறத பற்றி பேசுகிறேன், ஆனால் எனக்குள்ள தாழ்மை இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தத்தை பற்றி நான் பேசுகிறேன், உண்மையான பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. இவைகள் எல்லாவற்றுக்கும் இவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்கள் இவங்களுக்கு பேரு. ஆண்டவர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய தீர்ப்பு யார் மேல் வரப்போகிறது அப்படின்னா, எதை நீ சொல்லுகிறாயோ அதை செய்தி காண்பிக்காதிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளுக்கும் விரோதமாய் தீர்ப்பு வரப்போகிறது. என்னென்ன விஷயத்தை நம்ம பேசியிருப்போம், என்னென்ன காரியத்தை நம்ம சொல்லுவோம் பாருங்க. யாருக்காகிலும் ஒருவன் ஏதாகிலும் ஒரு உதவியை நம்மகிட்ட கேட்டுக்கொண்டு வர ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியத்தில் என்னால் எழும்ப முடியலங்க, வளர முடியலங்க. உடனே நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆரம்பிப்பீங்க. என்ன சொல்லுவீங்க? இடைவிடாமல் வேத வசனத்தை வாசி. இந்த வேத வசனங்கள் தான் ஒரு மனுஷனுடைய எல்லா விதமான வழிகள் யாவற்றையும் சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. வசனத்தில் என்ன போட்டு பாருங்க. வாலிப
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தமாக்குவான்? உங்களுடைய வசனத்தை காத்து அதன்படி நடக்கிறதுனால தானே. அப்ப இந்த வசனங்களை நீங்கள் விடாமல் வாசிக்க வேண்டியது அவசியம். ஜபத்தின் மூலமாய் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த பாவத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்கிறதை பற்றி ஆலோசனைகள் யாவற்றையும் சொல்லிட்டு, நானும் ஜெபிக்காதவனாயும் வேத வசனத்தை தொடாதவனாயும் காணப்படுகிறது உண்டானால் தேவி பக்தி அற்றவன் என்கிற பேரினால் நான் அழைக்கப்படுகிறேன். நான் என்ன வார்த்தையை சொல்லணும் அதை நான் என்னுடைய வாழ்க்கையில செய்யணும். நான் செய்யாத ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறது உண்டானால் நான் தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். எத்தனை பேருக்கு எத்தனை யோசனை நம்ம சொல்லியிருப்போம், யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கைக்குள்ளாது இருக்கக்கூடிய எதை பற்றி நீ பேசினாலும் அவைகளுக்கு பெயர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே மறுதளிக்கக்கூடியவனாய் விளங்குகின்றாய். இப்ப நம்முடைய வாழ்க்கையில எதற்கு விரோதமாக நியாய தீர்ப்பு வரப்போகிறது? தேவ பக்தி இல்லாத நிலை என்னுடைய வாழ்க்கையில எங்கெங்க இருக்குன்னு நான் பார்க்கிறேன். நான் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ளாக வந்ததனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும். ஆனாலும் கூட எல்லா விஷயத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க முடியாமல் சில விஷயங்களில் நான் தேவ பக்தி அற்றவனாய் நான் காணப்படுகின்றேன். சில விஷயத்துல தேவ பக்தியின் வேஷத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்குகின்றேன். சில விஷயத்துல தான் தேவனுக்கு பிரியமான பக்தி உள்ளவனாய் நான் காணப்படுகின்றேன். 3 நிலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒன்று, என்னுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி சில காரியங்கள்ல இருக்கிறது. சில விஷயங்களிலே நான் ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை வெறுக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசினாலும் என்னால் விட முடியல, அந்த காரியத்தை விட்டு விலக முடியல. அந்த விஷயத்திலே நீயும் நானும் தேவ பக்தி இல்லாதவனாய் காணப்படுகின்றோம். 2வது, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரிக்கக்கூடிய ஒரு மக்களாய், மற்றவனுக்காக நடிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, நான் என்னுடைய நிலைகள் எல்லா விதமான காரியங்களையும் ஜெபிக்கிறவனை போல, ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு காரியத்தை செய்கிறவனை போல. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் என் கூட ஊழியத்துக்கு வருகிறது வழக்கம். ஆரம்ப நாட்கள், அந்த நாட்கள்ல எனக்கு அவர் மேல வந்து நல்ல ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவர் வந்து ஜெப குறிப்பு நேரங்கள் யாவற்றையும் நடத்தக்கூடிய நேரம் ரொம்ப ஒரு பரவசமான ஒரு நேரமா இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த ஜெப குறிப்பு நடத்தக்கூடிய நேரத்துல ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழுதுருவாங்க. அந்த மாதிரி பிரேயர், அந்த பிரேயர் பாயிண்ட்லாம் கொடுப்பாரு. இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய மக்கள், ஜெபிக்கக்கூடிய மக்கள்லாம் கதறி அழுது அப்படித்தான் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு அவர் மாதிரி ஜெப குறிப்பு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அவரை பார்த்து நான் கேட்க ஆரம்பிச்சேன், அண்ணா நீங்க எப்படி இந்த மாதிரி வந்து எல்லாருடைய மனதும் உடைந்து போகக்கூடிய அளவுக்கு ஜெப குறிப்பு கொடுக்குறீங்களே, இந்த மாதிரி நீங்களே அழுது அந்த ஜெப குறிப்புகள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புலம்பி அழ ஆரம்பிக்கிறாங்களே, அதுக்கு எப்படி என்ன மாதிரியான காரியத்தை நீங்க செய்றீங்க? எப்படி இந்த மாதிரி உங்களால அழுது அந்த குறிப்புகள் யாவற்றையும் கொடுக்க முடிகிறது? அவர் என்னை பார்த்து சொன்னார், அழுகிறதெல்லாம் இல்லை தம்பி, அழுற மாதிரி சத்தத்தை கொஞ்சம் அப்படி வந்து இமிடியேட் பண்ண ஆரம்பிப்பேன், மாற்றி வைக்க ஆரம்பிப்பேன். ஒருவேளை யாராகிலும் கண்களை திறந்து பார்க்கிறது உண்டான, கண்ணில் கண்ணீர் வரலன்னு சொன்னா நம்மளை பார்த்து தப்பா நினைச்சிருவாங்க பாத்தீங்களா? சில நேரங்களில் எங்க அப்பா போடக்கூடிய மூக்குப்பொடி நான் வந்து கையில வச்சிருப்பேன். சில நேரத்தில் விக்ஸை கூட என்னுடைய கையில நான் தேய்ச்சி வச்சிருப்பேன். அந்த மாதிரி யாராகிலும் கண்களை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா வந்து இந்த விக்ஸ் தேய்ச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த விரலை அப்படி கண்ணு மேல அப்படி தேய்க்கிறது வழக்கம். கண்ணில் தேய்ச்சா என்ன நடக்கும் பாருங்க, உங்களுக்கே தெரியும். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக இறைமையா மாதிரி. அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தேவ பக்தியின் வேஷம் தரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை, பரிசுத்தவானை மாதிரி, தூய்மையான ஒரு மனுஷன் மாதிரி, பாவத்தை பாராதவன் மாதிரி, சுத்த கண்ணன் மாதிரி, இப்படிலாம் நம்ம வந்து நடித்து யாருமே இல்லாத இருக்கக்கூடிய நேரத்தில் தீமையான காரியங்களை செய்யக்கூடிய வேஷதாரியாய் காணப்படக்கூடிய நிலை நமக்குள்ளே இருக்கிறது. 3வது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதனுடைய பலனை மறுதளிக்கக்கூடிய ஒரு மக்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி வருகிறது உண்டானால் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கணும். மாற்றம் வராமல் பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதனுடைய பலனை மறுதளிக்கும் மனிதனாக நான் விளங்க ஆரம்பிக்கிறேன். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் விசாரிக்க போகின்றார். உன் வாழ்க்கையில இந்த 3 நிலைகளில் ஏதாகிலும் ஒன்று காணப்பட ஆரம்பித்தால் கூட தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணியை நாம் இழந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தராகிய தேவனுக்கு என்று இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு என்று எத்தனையோ காரியங்களை விட்டுட்டு இங்க ஜெபம் நடக்குதா, அங்க ஊழியம் நடக்குதா, அங்க அந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதா, எங்கெங்கெல்லாம் நான் கடந்து போக முடியும், எப்படியாகிலும் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று பங்கடைய வேண்டும் என்கின்ற நிலையோடு கூட கடந்து போகக்கூடிய நீங்களும் நானும் அதனுடைய முழு பலனை பெற முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, தேவ பக்தியின் வேஷம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குதான்னு சொல்லி ஆராய்ஞ்சு பாருங்க. எங்கேயாச்சும் நீங்க உங்களை மிஞ்சி நினைவு கூறக்கூடிய ஒரு மக்களா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்க. உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை மற்றவர்களுக்கு முன்பதாக உயர்த்தக்கூடிய அளவிற்காய் காண்பிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறான்னு பாருங்க. இதில் ஏதாகிலும் ஒரு குற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இவைகளை கொண்டுதான் ஆண்டவராகிய தேவன் நியாயம் விசாரிக்க போகிறார் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு காரியத்தை பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அதில் 34வது அதிகாரம்
20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கொழுத்த ஆடுகள் செய்யக்கூடிய காரியம் என்ன? தொடர்ந்து பாருங்க. 21, நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினால் நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இப்போ கர்த்தருடைய வேதம் 3வது காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டுமே ஆடுகள் தான். ஆனால் நான் மகா பெரிய பலசாலியாய் காணப்படக்கூடியவனாய் விளங்குகிறேன். பலசாலினா என்ன அர்த்தம்? ஒருவேளை ஊழியருக்கு ரொம்ப வேண்டியவனாய் காணப்படுகிறேன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஊழியம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியவனாய் காணப்படுகிறது உண்டானால், அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான மக்களுக்கும் செய்யக்கூடிய உபகாரங்கள் யாவற்றையும் நான் செய்வேன். அவர் தலை மறைந்த பிறகு அவருடைய பெயரை கொண்டு நான் அநேகம் விதமான மக்களுக்கு அநேகம் பிரச்சனைகளை உருவாக்குகிறது வழக்கம். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன், பைபிள் இருந்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அவருடைய சீஷர்கள் 12 அப்போஸ்தலர்களை கர்த்தராகிய தேவன் அழைத்துக் கொண்டு ஊழியத்துக்கு கடந்து போக ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் வரக்கூடிய மக்கள் யாவரையும் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்து கொண்டு நிற்கக்கூடிய நேரத்துல சில பேர் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கூட்டிட்டு வராங்க. சீஷர்கள் செஞ்ச காரியத்தை பார்க்குற என்ன செய்யறாங்க? பிள்ளைகள் கொண்டு வர அது போய் முக்கியமான காரியங்கள்ல ஆண்டவராகிய தேவன் நிற்கிறார். இப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில சில அதிகாரங்கள் கரங்களிலே கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நிலைகளை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசிரிக்கிறத பார்க்க முடியும். என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்துல இன்ன விதமான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நான் உங்க கையில தர்றேன், நீ தான் இதற்குரிய எல்லா விதமான உத்தரவாதங்கள் யாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த காரியத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் பலவீனமானவைகளை முட்டி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் பைபிளை போட்டு என்ன காரியத்தை செய்யறாங்க பாருங்க. அவர்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான தன்மைகளை பயன்படுத்தி எளியவைகளே பலவீனமானவைகளை அநேகம் விதமான காரியங்களை செய்ய கையாலாகாது இருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்படக்கூடியவைகளை அவைகள் முட்டி தள்ள ஆரம்பிக்கிறதுனாலே கொழுத்தவைகளாய் காணப்படக்கூடிய அந்த ஆடுகளை நான் நியாயம் விசாரிப்பேன் என்று கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய நேரங்கள்ல நம்மை காட்டிலும் பலவீனமாய் காணப்படக்கூடிய மக்களை நாம் மதிக்கிறது இல்லை. சில காரியங்கள்ல நானே என்னை நான் மெச்சிக்கொண்டு மற்றவர்களை நான் அலட்சியமாய் பேசக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். அவெல்லாம் எங்க பரலோகத்துக்கு போக முடியும்? அவெல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து போறதெல்லாம் முடியாதுங்க. நான் எத்தனை வருஷம் ஊழியம் பார்த்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை காரியத்தினூடாக கடந்து போயிருக்கேன் தெரியுமா? அவெல்லாம் இப்ப நேத்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள், இவனெல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை பெறுகிறது எப்படி என்று சொல்லி அவனுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை செய்ய மனமற்றவர்களாய் தடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதுக்கு தமிழ்ல ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுவாங்க? சாமியே ஆசீர்வாதம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க விட மாட்டார். இடையில புகுந்து எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதை கடவுளே அவனுக்கு பிளஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சாலும் இவர் உள்ள புகுந்து தடுத்துருவார். இவெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு திராணி இல்லாதவன், இவனுக்கெல்லாம் இந்த விதமான உபகாரத்தை நீங்க செய்யக்கூடாது. இவன் அதாவது நன்மையான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர் இல்லை. இவன் 4 நாள் இங்க இருப்பான், 5வது நாள் வேற ஒரு சபைக்கு போயிடுவான். இவனுக்கு ஏன் இத்தனை விதமான காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க? இப்படிதான் நிறைய ஆவிக்குரிய நன்மையான காரியங்களை தடுக்கக்கூடிய பணிகளை தங்கள் ஊழியம் என்கிறதை பற்றி நினைத்து செய்யக்கூடிய நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இவங்களை தான் கர்த்தர் விசாரிக்க போறேன்னு சொல்றாரு. அதை ஒரு கார்னர் பண்ணி நிறுத்தி வச்சு இங்கும் அங்கும் நகர விடாத அளவுக்கு இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் இருக்காங்க பாருங்க. போட்டு கொடுக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், இந்த பரிசுத்தவான்களை கொண்டு போய் நிறுத்தி வைத்து கர்த்தர் நியாயம் விசாரிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த மாதிரி ஏதாகிலும் சுபாவம் உங்க கையில பொறுப்பு கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பேசாம உட்காந்துருப்போம். பொறுப்பு கொடுக்கப்படக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும் பாருங்க. என் தலையை மாத்திரம் விட்டுட்டு மற்ற எல்லாருடைய தலையிலும் அந்த மக்கள் ஏறி உட்கார ஆரம்பிக்கிறத பார்ப்பீங்க. நீ இந்த ஒரு காரியத்தை செய், அப்பதான் உனக்கு இந்த ஒரு வார்த்தை நான் பேச முடியும். அண்ணன் போய் இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லணுமா, அதுக்கு இத்தனை விதமான உபகாரத்தை நீ செய்ய வேண்டியது அவசியம், இத்தனை விதமான காரியங்களை நீ பயன்படுத்த வேண்டியது அவசியம். நிறைய இடங்களிலே இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய மக்கள் அநேகம் பேர் உண்டு. ஆவிக்குரிய வட்டாரம் என்று அழைக்கப்படக்கூடிய நிறைய வட்டாரங்கள்ல இந்த மாதிரி ஒருவனை ஒருவன் போட்டு கொடுத்து அப்படியே முன்னேற்றத்தின் பாதையிலே கடந்து போகக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிற அந்த மாதிரி போட்டு கொடுக்கிறது உண்டானால் கர்த்தர் அவனை நியாயம் விசாரிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை போட்டு கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் தான் முதன்மையானவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். இது இந்த காலத்துல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அந்த காலத்திலும் கூட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான்.
என்ன என்ன பிரச்சனை வர ஆரம்பித்தது? ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் இருக்கக்கூடிய நேரத்தில் 2 சீஷர்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் ஒருவன் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன கேட்க ஆரம்பிக்கிறார்? ஆண்டவரே, உம்முடைய வலது பாரசத்தில் யார் உட்காருவா, இடது பாரசத்தில் யார் உட்காருவா? நாங்கள் உட்காருவதற்கு எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும். வசனத்தில் அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? இதை கேட்ட மற்ற சீஷர்கள் அத்தனை பேரும் எரிச்சல் ஆனார்கள். அதான் அந்த எரிச்சல் ஆகக்கூடிய நேரத்தில் போட்டு கொடுத்து, நீ எங்க போய் வலது பாரசத்தில் போய் உட்கார ஆரம்பிக்க வேண்டும் என்கிற வார்த்தையை பற்றி கேட்கிறார். நான் உன்னை போட்டு கொடுத்து நீ இருக்கக்கூடிய இடம் தெரியாமல் ஆக்குகிறேனா இல்லையா என்றுப்பார். இது சில பேர் தொழிலாவே செய்யக்கூடிய ஒரு மக்களாய், ஆவிக்குரிய வார்த்தையாக நான் சொல்ல வேண்டும் என்றால், தொழில்னு சொல்றது வந்து உலக பிரகாரமான வார்த்தை. ஆவிக்குரிய வார்த்தையாக சொல்ல வேண்டும் என்றால் சிலர் இதை ஊழியமாகவே நினைச்சு செய்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல நீ தொழிலாக செய்தாலும் ஊழியமாக செய்தாலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையின்படி நியாய தீர்ப்பின் காலம் எல்லா மனிதனுக்கும் உரியது. நீ செய்த நன்மையும் தீமையும் ஆண்டவராக தேவன் ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தருக்கு முன்பதாக நீ பதில் சொல்ல பாத்திரம் உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைய நம்மால் முடியும். இந்த காலங்களை எல்லாம் உன்னை சீர்படுத்தும்படி தேவன் உன் கையில கொடுத்திருக்கிறார். இது உன் வேலைக்காக பயன்படுத்தும்படிக்காய் அல்ல, என்னை ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் எப்படி உருவாக்க வேண்டும் என்கிறதை பற்றி ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தக்கூடிய அளவிற்காகவே இந்த காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 80 வயசு எது கொடுத்திருக்கிறார், 70 வயசு எது கொடுத்திருக்கிறார், 50 வயசு எது கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த 50 வருஷ காலத்திலும் உன்னை நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் எப்படி உருவாக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வினாடையும் பயன்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த 50 வருஷத்துல இலக்கின் இறுதியை எட்டி தேவராஜ்யத்தை சென்று அடைய உன்னாலும் என்னாலும் ஆகும். ஒண்ணுமே செய்யாம நான் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறது என்பது இயலாத ஒரு காரியம். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்ண ஆசைப்படுகின்றேன். ஒரு பெரிய படை வீரனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மனுஷன், உலக அரங்குகள் எல்லாவற்றிலும் கூட தன்னுடைய கொடையினுடைய காரியங்கள் யாவற்றையும் பெரிதாக வலிமையாக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட்டவன் நெப்போலியன். இந்த நெப்போலியனுடைய படையில ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பேரும் நெப்போலியன் தான். ஆனால் இந்த நெப்போலியன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், போர் என்று சொன்னால் ஒரே பயந்து உடனே லீவு போடுகிறது வழக்கம். சில பேருக்கு வந்து காய்ச்சல் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் வரும்போது காய்ச்சல் வந்துடும். மற்ற நாள்லாம் நல்லா போவார், எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே காய்ச்சல்லாம் போயிடும். அதே மாதிரி வயிற்று வலி எப்போ வரும்னு பார்த்தா, எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இவரை அறியாமல் வயிற்று வலி வருகிறதை பார்க்க முடியும். எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே எல்லாமே சரியா போகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி இவனுக்கும் இந்த போர்னு சொன்னாலே ஒரு பெரிய ஒரு பயம். அந்த நாட்களில் நடைபெற்ற ஒரு காரியம், இந்த நெப்போலியனுடைய படைக்கும் இன்னொரு படைக்கும் பெரிய ஒரு சண்டை. அந்த நாடு ஒரு பெரிய ஒரு வலிமை பெற்ற ஒரு நாடு. இருக்கக்கூடிய படை வீரர்கள் யாவற்றையும் இந்த நெப்போலியன் அழைப்பித்தார். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆலோசனைகளை பேச ஆரம்பித்தான். நீங்கள் நெப்போலியனாகி எனக்காகவும் உங்கள் நாட்டுக்காகவும் நீங்கள் போரிட போறீங்க. இதுல உங்களுடைய ஜீவனை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீர மரணம் அடைகிறது உண்டானால் அதை போல ஒரு மகிமை இந்த உலகத்தில் ஒண்ணுமே இருக்க முடியாது. ஆகவே உங்களுக்காக உங்கள் குடும்பத்தை நீங்கள் சென்று மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யுத்தத்தை நேர்த்தியான விதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்கிறதை பற்றி நிறைய ஆலோசனைகளை மக்கள் அப்படி வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய நிறைய வார்த்தைகளை நெப்போலியன் பேச ஆரம்பித்தார். எல்லாரும் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிட்டாங்க. இனி நாங்கள் உம்முடைய படைக்காகவும் நம்முடைய நாட்டுக்காகவும் நாங்கள் யுத்தங்களை செய்யாமல் அந்த யுத்தத்திலே வெற்றி பெறாமல் நாங்கள் திரும்ப மாட்டோம் என்று சொல்லி எல்லா மக்களும் சத்திய பிரமாணம் செய்து விட்டு கடந்து போறாங்க அடுத்த நாள் யுத்தத்துக்கு. இந்த நெப்போலியன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நெப்போலியன் செய்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் நேரா போனான். அங்க இருக்கக்கூடிய இவனுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த படை வீரனுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொன்னான். என்ன சொன்னா, ஐயா எனக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, என்னால வந்து எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஆகவே இன்னைக்கு மட்டும் எனக்கு வந்து லீவு கொடுக்க வேண்டும். ஏப்பா, படையில முக்கியமான ஒரு நேரம் இது, வந்து சண்டை போடக்கூடிய நேரம், இன்னைக்கெல்லாம் லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கட்டாயம் நீ லீவு கொடுத்தால் ஆக வேண்டியது அவசியம். மட்டுமல்லாம எனக்கு வந்து வயிற்றுப்போக்கும் வந்திருக்கு, நிறைய வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை கோவிட் கூட வந்துச்சு போல இருக்கு, தெரியல. ஆகவே தயவு செய்து நீங்கள் எனக்கு விடுப்பு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் விடுப்பு கொடுக்காது இருக்கிறது உண்டானால் என்னுடைய கோவிட் எல்லா விதமான மக்களுக்கும் பரவிடும். ஆகவே தயவு செய்து நீங்கள் லீவு கொடுக்க வேண்டும். சரி சொல்லி லீவு கொடுத்துட்டார் அந்த ஆள். இவனும் போய் அந்த தன்னுடைய கூடாரத்தில் போய் நல்லா படுத்து தூங்கிட்டான். இருக்கக்கூடிய எஞ்சிய மக்கள் எல்லா விதமான மக்களும் யுத்தத்தின் ஊடாக கடந்து போய் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து வெற்றி பெற்று திரும்பி வராங்க. நெப்போலியன் என்கின்ற அந்த மனிதன் எல்லா மக்களையும் கௌரவிக்கும்படிக்காக எல்லா மக்களையும் வரிசையில் நிறுத்தி அவர்களுடைய மார்பிலே ஒரு பெரிய ஒரு வீர பதக்கம் ஒன்றை குத்தி அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் வந்து வரிசையில் நிற்க வைக்கிறார். எல்லா ஜனங்களும் வரிசையில் நிற்கிறாங்க. யுத்தத்துக்கு போகாம வீட்டுக்குள்ள போய் படுத்திருந்தான் பாத்தீங்களா, அவனும் போய் வரிசையில் நிற்கிறான். எல்லாரும் நிற்கக்கூடிய நேரத்தில் அவன் தான் வந்து முதலாளர் போய் நிற்க ஆரம்பிச்சான்.
எல்லா விதமான ஆட்களையும் பார்க்கக்கூடிய நெப்போலியனுக்கு ரொம்ப பெரிய பரவசம். அவங்க பார்த்து சொன்னா, உங்களுடைய நாட்டுக்காகவும் எனக்காகவும் இத்தனை விதமான யுத்தங்களை நீங்கள் செய்து முடிக்க ஆரம்பிச்சீங்களே, ஆகவே உங்களுக்கு இந்த வீர பதக்கம் அதாவது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் இல்லாமல் போக ஆரம்பிச்சாலும் என்னால் இயன்ற அளவிற்கான கௌரவத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு மனுஷனுடைய மார்பிலும் அந்த வீர பதக்கத்தை அவன் குத்திக் கொண்டே வர ஆரம்பித்தான். கடைசியில் இந்த மனுஷன் நிற்கிறான். இவனுடைய மார்பிலே அந்த வீர பதக்கத்தை குத்தக்கூடிய நேரத்தில் இவனுடைய தலைமையாக காணப்பட்டிருக்கான். பார்த்தீங்கன்னா ஒருத்தன், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, சில பேர் போட்டு கொடுக்குறதே அது ஒரு தொழிலா செய்வான்னு பாருங்க. இந்த மனுஷன் அவன் நேற்றைக்கு யுத்தத்துக்கே வரல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நெப்போலியனுக்கு வந்ததே கோபம். அவன் பார்த்து கேட்டான், உன் பேர் என்ன கேட்டான். நெப்போலியன். என் பேரை வச்சுட்டு நீ யுத்தத்துக்கு போகாமல் இருக்கிறையா என்று சொல்லி கையில் வச்சுக்கக்கூடிய கன் எடுத்து அவனுடைய நெற்றில் வச்சு அப்படி ஷூட் பண்ணி கொண்டுட்டான். என்னுடைய பெயர் இருக்கிறவர் எல்லா விதமான மனிதனும் வீரதாபமாக காணப்பட வேண்டும். என்னுடைய பெயரை வைத்துக்கொண்டு கோழையாக இருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா வீரர்களோடும் கூட நீயும் பங்கு பெறும்படிக்காய் வந்திருக்கிறாய் என்று சொல்லி கோபப்பட்டு அவனை சுட்டுக் கொண்டு ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் சொல்லுகின்றார், நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாட்கள்ல சில பேருக்கு கிரீடத்தை கர்த்தராக தேவன் கொண்டு வந்து வைப்பார். வெற்றி பதக்கங்களை கர்த்தராக தேவன் கொண்டு வந்து தருவார். அநேகம் நட்சத்திரங்களை கர்த்தராக தேவன் கொண்டு வந்து தருவார். ஒரு வேலையும் செய்யாமல் நீயும் அவர்கள் நடுவிலே போய் நின்றால் என்ன கதின்னு யோசிச்சு பாருங்க. நெப்போலியனுக்கு அதே மாதிரி கோபம் கர்த்தராக தேவனுக்கு வருமா வராதா யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே செய்யாம என்ன செஞ்ச உபவாச நாள்ல கூட 4 இட்லி தின்ட்டு வந்த ஆண்டவரேன்னு சொன்னா என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி காலங்களை பயன்படுத்துங்கள். நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தருக்கு நேராக உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையிலே, கர்த்தர் உரைத்த இந்த காரியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை நியாய தீர்ப்புக்கு, ஆண்டவராகிய தேவனுடைய தீர்ப்புக்கு தேவனை சந்திக்கிறதற்கு ஆயத்தம் நிறைந்ததாய் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் தகுதியற்றதாய் காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய வருகையின் நாளை நீங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறது எப்படி என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் பேசின இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை மெய்யாக தொடட்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை மாற்றி வைத்திருக்கிறேனா என்று கர்த்தருக்கு நேராக உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஒப்புக் கொடுத்து பாருங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலே துவங்கக்கூடிய காலமாயிற்று என்று கர்த்தராகிய தேவன் பேசினாரே, அவருடைய தீர்ப்பை சந்திக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? இந்த காலத்தை நீ கர்த்தருக்கு முன்பதாக எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்குகின்றாய்? இந்த காலங்களிலே நீ வாழத் தகுந்த வாழ்க்கை வாழுகிறாயா, அல்லது கர்த்தருக்கு பிரியமற்ற ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்குகிறாயா என்று ஆராய்ந்து பார். கர்த்தர் பேசி சொன்ன இந்த வார்த்தைகளின் அடிப்படையை உன் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவராக தேவனுக்கு உகந்ததாய் என்னுடைய இருதயத்தின் ஆழம் காணப்படுகிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பாருங்கள். இது கர்த்தருக்கு நேராக உங்களையே நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். இது உங்களையே நீங்கள் கர்த்தருக்கு நேராக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நேரம். தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர். அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. செல்லும் காலங்களுக்கு என்ன கணக்கை நாம் சொல்ல போகின்றோம்? காலங்களை கொடுத்த கர்த்தர் ஒரு நாளில் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக நின்று கணக்குகள் யாவற்றையும் கேட்கப் போகிறார். நீ உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாய் மகனே? என்ன பதில் சொல்ல போகிறாய் மகளே? எத்தனை காலங்கள் நீ உனக்காக செலவு பண்ணினாய், உன் குடும்பத்துக்காக செலவு பண்ணினாய், வேலைக்காக செலவு பண்ணினாய், ஊதியத்திற்காக செலவு பண்ண ஆரம்பித்தாய், சரீர பலவீனத்திற்காக செலவு பண்ண ஆரம்பித்தாய். எத்தனை காலங்களை நீ எனக்காக பயன்படுத்தினாய் என்று கர்த்தர் கேட்கும்போது என்ன பதில் சொல்ல போகிறோம்? கர்த்தருக்கு முன்பதாக இந்த நாளிலே உங்கள் மனதை திறந்து கர்த்தர் உங்களுடைய நிலைகளை ஆயத்தப்படுத்தும்படி ஒப்புக் கொடுப்பீர்களா? பரிசுத்த தேவனே, இத்தனை காலங்கள் ஒருவேளை என்னுடைய காலங்களை நான் வீணெடுத்திருக்கிறது உண்டானால் என்னை மன்னியும் ஆண்டவரே. இனியாகிலும் என்னுடைய எஞ்சிய காலங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்த ஏற்ற கிருபைகளை எனக்கு கர்த்தாவை தர வேண்டும் ஆண்டவரே. நியாய தீர்ப்பு வரவேண்டிய அந்த காலங்கள் வரப்போகிறது. அந்த காலங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் நியாயம் தீர்க்கும் கர்த்தரை சந்திக்கத்தக்கதான ஆயத்தமடைந்த பரிசுத்தமான பிள்ளைகளாய் விளங்க எங்களுக்கு ஏற்ற உணர்வை, ஞானத்தை எங்களுக்கு தாரும். இனியும் எங்கள் காலங்களை நாங்கள் பயனாக்காத கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் வீணடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படாதபடி இனி வரக்கூடிய காலங்களில் ஆகிலும் துரிதமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உரைக்கப்பட்ட பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசி சொன்ன இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இத்தனை காலங்களை ஒருவேளை நாங்கள் வீணாக்கி இருக்கலாம், இத்தனை காலங்களை ஒருவேளை எங்களுக்காக நாங்கள் செலவுபடுத்தி இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் வேலை தேடுகிறதற்காக, திருமணம் பண்ணுகிறதற்காக, குடும்ப பாரங்களை சுமக்கிறதற்காக, தொழில் கர்த்தாவை துவங்குகிறதற்காக, கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காக, கவலையினால, கண்ணீரினால, வேதனையினால, வியாதியினால, துக்கத்தினால எத்தனையோ காலங்களை நாங்கள் வீணாக்கி இருக்கலாம் கர்த்தாவே. இந்த காலங்களுக்கு உரிய கணக்குகளை கர்த்தர் எங்களுடைய கரங்களிலே கேட்கக்கூடிய அந்த நாளை நாங்கள் நினைத்து பயப்படுகிறோம் கர்த்தாவே. இனி எஞ்சிய காலங்களில் ஆகிலும் இந்த காலங்களை ஈடுகட்டக்கூடிய அளவிற்காக எங்கள் ஓட்டம் இன்னும் துரிதமான ஓட்டமாய் விளங்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்றுக்கொண்ட இந்த வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளையினுடைய மனதிலும் ஒரு உணர்வை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கற்ற பிறகு விட்டு போகக்கூடிய ஒரு வார்த்தையை போல அல்ல. இனி இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தரின் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை விட்டு நீங்காமல் நின்று இன்றைக்கு மட்டுமல்ல, கர்த்தாவை கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் மட்டுமல்ல, இன்றைக்கு இரவிலே அவர்கள் சென்று படுக்கையிலே படுக்கக்கூடிய நேரத்தில் இதே உணர்வு அவர்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவர்கள் கர்த்தருக்குள் தங்கள் வாழ்க்கை நிலைகளை சீராக்கக்கூடிய உண்மையான மனம் திரும்புதலை மையாகவே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள இந்த உணர்வுகள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.